ஹலோ ஹாய் குட் ஈவினிங் ஆல். ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இரவில் ஆட்டம் நல்ல சாங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் டீம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த இசை வெளியீட்டுகளாக வந்திருக்கிற மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம், எல்லா நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ இது வரைக்கும் எல்லோரும் நிறைய விஷயம் ஒரு சின்ன இதுக்காக ஒரு விஜயகாந்த் சாரோட நினைவஞ்சலிக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் ஒரு மௌனஞ்சலி கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். ப்ளீஸ் எல்லாரும் ரிக்வஸ்ட்டுக்காக கொஞ்சம். இரவனில் ஆட்டம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியல என்னால். ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்மிதா அவர்கள் கொஞ்சம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் நிறைய பாராட்டணும். ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி, அந்த பட ஆடியோ ரிலீஸ் எப்போ கலந்துக்குவாங்க. அது உண்மையிலே இந்த கலைஞருக்குள்ள அக்கறை. எங்கேயோட கதாநாயகியை காணோம். அது ரொம்ப அழகாக இருந்தாங்க. நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், கண்ணு காட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன தெரில. ஆமாம், கதாநாயகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க. இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும். நீங்கள் நேராக பார்ப்பீங்க இல்லை? ஆமாம், அந்த வாய்ப்பு வளர்ந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட். அது கதாநாயகி வர மாட்டார்களா? ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க பூரா வரமாட்டாங்க. சம்மந்தம் கூட நாங்களாம் வருவோம். கே ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நான், இப்படி இந்த இளைய தலைமுறைக்குலாம் வரிசையாக வந்திருக்காங்க. சம்மந்தம் நம்மளாம் வருவோம் சார். உங்கள் சம்பளம் அவங்க வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம். எத்தனை நாங்களும் இழிச்சவனாக இருக்கிறது. ஹீரோ ராஜேந்திரன், கேஎஸ் உதயகுமார். நான் அப்போ நினச்சேன், நடாத இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு, படம் பூரா கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன், இவர் அப்படியே சோவில் சாஞ்சிட்டே பட்ஜெட்டாக பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்களது நடந்துட்டு பேசுவாப்புல, இவர் படுத்துட்டே பேசுகிற பட்ஜெட்டாக பேசுகிறாரு. நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும். அதனால தான் லேட்டான கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார். வந்துடும் அதெல்லாம். ஆமாம், சிவாஜி கணேஷ் சார் போலீஸ் தங்கப்பதக்கம் ஒரே படம் தான் பேர். இன்றைக்கி ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசன் காக்கி சட்டை. பிரிவு நடிகர்களே ஒரு படம் 2 படம் தான் அது போலீஸாக அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சதில் பாதி படம் போலீஸ் தான். அவர் புலன் விசாரணை ஆகட்டும், கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ட்ராஜ், வல்லரசு, நிறையா சொல்லிட்டு போகலாம். வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்குது. ஊமை விழிகள். நீ எத்தனை படம் 100 படம் பார்த்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, மாநகர காவல், ஏவிஎம். ஆமாம், அவர் ஏவிஎம் விட்டு கொடுக்க மாட்டார் அண்ணன். விசுவாசம். ஆமாம், அதான் நிறைய படம் செய்து சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ படம் எத்தனோட பார்த்தாலும் அந்த காஸ்ட்யூம் போட்டால் அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருப்போம். நம்ம திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷனில் கேப்டன் நடிக்கிறாரு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணது, நிறைய போலீஸாக பண்ணிட்டார், போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம். அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா, மேக்ஸிமம் ஹியூமராகவே
பண்ணது. ரொம்ப ஒரு பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான். தருமபுரி பார்த்துருப்பீங்க. அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட. இன்னொரு கேட்டு த்ரோவுட்டாக காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும். அதில் எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பார் அதில். ஆமாம், நான் அவர் கதை சொல்லி கேட்டேன். வேறு யாராவது நடிகர்லாம் நான் சொல்லலை அவர்கிட்ட. அவர் ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் பிடிச்சிறவர். அவருக்கா சொல்லும்போது அவர் அந்த கேரக்டருக்கு, அந்த காமெடி த்ரோட் வர கேரக்டருக்கு வடிவேல்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். அவர் படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். அப்போ மறுநாள் போய் நான் காசு மறுநாள் போயிருக்காரு ஏஎம் ரத்னம் சார். அப்போ அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் மனசில் உள்ளது சார் வடிவேல் தான் பேசலாம்னு இருக்கோம்ன்றப்பல. நல்லாயிருக்கும் பேசுங்க கேப்டார். நான் அப்போவே அவர் 2 பேருக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கு. ஆனால் அதில் மனசில் வைக்கல அவர். நீங்கள் பேசுங்கட்டார். அப்புறம் ரத்ன சார் வந்து வடிவேல் பேசலாம்போது நான் தான் வேணான்னே. எதுக்குன்னா, எத்தனை நாள் காலேஜ் விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும். இப்போ வடிவேல் புக் பண்ணிட்டு அப்படி த்ரோட்டாக வச்சுருக்க முடியாது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் 20 நாள் கேப்டனில் இருந்த அன்னைக்கு பூரா அவரும் இருந்தார். கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கதை நான் வடிவேல் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது. என்ன சொன்னால், நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும். ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது. இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது. அவன் நடிகனை இல்லை ஃபஸ்ட்டு. இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படி நடிகர் இல்லை. உனக்கு எப்படி நீ போய் நடிகன் ஆயிடுவேன்? நீ ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறித்தாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனும் இல்லை மனுஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு யாராவது கூட நடிக்கணும், அவன் நடிகன். அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் பல விஷயங்கள்ல நான் வந்து இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம்தான் பெருமையாக பேசணும்ல. நான் அதுக்கு முன்னாடி பல மேடைகளில் மறைவுக்கு முன்னாடி பல மேடை நான் ஒரு நட்பை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகளோட கதையாக இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓய்க்கிறது, இந்த மாதிரி அதான கதை டைரக்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இப்போ இந்த மாதிரி கதை கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பிடிச்சி நடித்தாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் அந்த படத்துக்கு இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மறைந்த விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், பின்னணி பாடகி இசையமைப்பாளர் பவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கே ராஜன் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் தமிழ் சாருக்கும், டென்னிஸ் சார் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ் சார் நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 4வது படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேடையில் எல்லாரும் பேர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மொத்த டீமே உட்காந்துருக்கீங்க. அண்ணன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜனனுக்கு பேரரசு போயிட்டார். அதனால் மொத்தம் இருக்கிற அத்தனை மேடையில் உள்ள அனைத்து டெக்னீஷியன், நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருக சொல்லி இருக்கிறேன். இந்த இரவினில் ஆட்டம் படத்தை ஓப்பனாக பேச போகிறேன். இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சேலத்துலேருந்து சினிமா என்னானே தெரியாது. அப்படி இருந்து 2 படம் எடுத்திருக்காரு. வாங்க சேகர், நல்லா பார்த்துங்க. இவர் உண்மையிலே விவசாயியாக தான் இருந்திருப்பார். நானும் ஒரு விவசாயியாக தான் இருந்து வந்த சினிமாவுக்கு. முதல் படம் என்ன படம்? இதெல்லாம் ஒரு படம். ஒரு படத்தை எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆகும்போது சென்சார் பண்ணுறாரு. இப்போ 2வது இரவு ஆட்டம்னா இப்போ இவர் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருந்துருங்கிறது இங்கே பார்த்துங்க. தயாரிப்பாளர் நடிக்கிறதுங்கிறது அப்புறம். அதே தான் இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னா, இவரை மாரி இன்றைக்கி சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியாக இருக்காங்க.
காரணம்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதேமாரி அவங்கவுங்க மனசில் அவங்க ஹீரோ தான். அதனால தான் இவர் சொன்னார், சார் எப்போதும் அடிக்கடி பேசுவார், சார் நான் சேலம் சேகர் பேசுகிறேன், எனக்கு வேணா ஆர்ஆர் பிரியாணி ஞாபகம் தான் வரும், சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சார்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்காங்க. நீங்கள் அந்த 15 ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க 15 பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மரியாதையாக பேசினா இப்போ பேசுகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த 15 பேருக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. அந்த 15 இதுக்குமே 15 கேமராமேன். எப்படி அந்த 15 பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படி அப்படியே செட்டப்பாக இருப்பான், வேறு யாருமே இருக்க மாட்டான். அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வருது, அப்போ நீங்களாம் எப்போ மேலே வருது? இப்போ இருக்கிற மாரி சின்ன சின்ன படங்கள்லாம் யார் எடுக்கிறது? அப்போ அதை தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஒவ்வொரு ஆடியன்ஸ் நான் தான் சொல்லுவேன், சிறு படம் அந்த சிறு படம் இல்லைன்னா பெரிய படம் வர. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் எப்படி வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், முத்துராமன் எப்படி வந்தார், இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இன்றைக்கி உச்சில். ஏன் ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்டில் வந்து நைட்டில் சந்தேகத்தில் பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார். அதெல்லாம் சொல்லலாம் நிறையா. ஏன்னா சினிமாவை யாருமே உண்மையாக நேசிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் சினிமா நான் அதை எடுக்கிறேன், அந்த மாதிரி தமிழ் சொல்ல பாருங்க, இந்த இதில் அது என்ன வெற்றி ஒடிக்கட்டில் வடிவேல் சொல்லுவார், என்ன புஸ்கு புஸ்குன்னு இந்த இவன் சொல்லுவாப்புல, அது என்ன பஞ்சமி, இன்னும் அந்த தென்காசி போய்ட்டு போய் குஷ் புஸ்கு, இந்த மாதிரி 6 படம் எடுத்துருக்காப்புல தமிழ் செல்வன். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? நான் பெருமைகளாக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். 6 படம் எடுத்து சிங்கமாக வந்து நிற்கிறாப்புல. அதனால் இந்த பெரிய ஹீரோ பற்றி யாருமே தயவு செய்து கவலையே படாதீங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்குலாம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா நான் சொல்ல நல்லா எண்ணிங்க, 15 ஹீரோ தான். அந்த 15 ஹீரோவுக்கும் அந்த 15 ஆள் தான் அவங்களுக்கு மேனேஜர்லேருந்து டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் அவங்க சொல்கிறதா ஹீரோ, அவங்க சொல்கிறதான் ப்ரொடியூசரு, அவங்க சொல்கிறதான் பிஆர்ஓ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறும், கூடிய சீக்கிரம் மாறும். என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க, அந்த மாயெல்லாம் மாறணும். இந்த இரவில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும். 2வது தமிழ் செல்வன் தொடர்ந்து படம் எடுக்கணும். சேலம் சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டுறேன். என்ன காரணம், சினிமாங்கிற ஒரு வெறியோட அது லாபமோ நட்டமோ இறங்கி பார்த்தோம் சொல்லி படம் எடுத்து வந்து ஸ்டேஜில் அவங்க நேராக உட்காந்து ஆடியோ நடத்துகிறாருன்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அனைவரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதான் இப்போது எங்கேருந்து சொல்ல தெரியல, எனக்கு தமிழ் செல்வன் அண்ணன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோடய நண்பர் மூலமாக பழக்கமானார். சேலமில் நிறைய படங்கள் எடுத்துகிட்ருக்காரு, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. அவருடைய படங்கள்லாம் அப்பப்போ பார்க்குறது உண்டு. ரொம்ப வியப்பான ஒரு மனுஷன் அவர். என்னென்னா, நான் சேலம் போயிருந்தேன், அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்ன சும்மா ஆனால் சென்னை வாங்கினேன், சென்னை வந்து அங்கே ட்ரை பண்ணலாம்ண்ணே அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு, என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும், அதனால் நான் இங்கேயே படம் எடுத்து இங்கேயே. அது ஒரு பெரிய அரசியலை அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆக்சுவலி சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது. தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது. அது உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் பண்ணலான்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து அப்புறம் தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லேயே நீங்கள் படம் பண்ணலாம், அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ் செல்வன் அண்ணன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அவருக்கும் அவர் டீமுக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, சென்னையிலே பிறந்து இங்கேயே சினிமா படித்து இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே படம் பண்ணி இங்கேயே ஜெயிக்கிறது, நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், நான் இங்கேயே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்கள மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்த இடத்துலையே நீங்கள் பண்ண முடியும், உங்களால் படம் பண்ண முடியும், உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும், அது கவனம் பெற முடியும். அதே மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ 2வது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் பார்த்தா அடித்து நவுத்திட்டு இருக்கார் 6 படம். நான் கேட்குறேன், எப்படி நான் பண்ணுறீங்க அப்படின்றேன். ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்குது, அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதே சமயம் சேலத்தோடைய திறமைகளை மட்டும் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது, சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும். பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போய் பார்ப்போம். அங்கே வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம், அந்த ஊர் கதை, அந்த ஊர் கிராமத்தில் நடக்கிறது, அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து நிறைய கதைகள் சேலமை சுற்றி இருக்குது. ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சென்னையில் ஜெமினியும் ஏவிஎம்மும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலமில் தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்துட்டு அவ்வளோ சாதனைகள். ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் சேலமில் தான்,
ஃபஸ்ட்டு மலையாளம் டாக்கி சேலமில் தான் 4 முதலமைச்சர்களுக்கான ஃபஸ்ட்டு படங்களை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்லேருந்து வரீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம். ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரது தான். ஸோ அது வந்திருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் ஒரு மோட்டிவேஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய விஷயங்கள் பண்ணி. ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டுறாரு அவர். ஆஃபீஸில் போய் பார்க்க போகிற அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சுன்றாரு. பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றாரு. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பெருசாக வாங்க, பெருசாக ஜெயிச்சுட்டு பண்ணேன். நன்றி, வணக்கம். இறைவனில் ஆட்டம் இசை வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கும் அனைத்து சிறப்பு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது என்னுடைய 6வது படம், இது என்னுடைய 6வது படம் அப்படின்னு நான் சொல்கிறத விட இது நம்மளுடைய 6வது படம், இது எங்களுடைய 6வது படம். அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் இல்லாமல் எல்லாரு கூடயும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக நாங்கள் வந்து 10 படம் இல்லை 100 படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இது எங்கள் சேலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் பிறந்த மண் சேலம். எனக்கு ஹீரோ வந்து எங்கள் அப்பா. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு. ஏன்னா சேலம், ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பயராக வச்சு நான் சில விஷயங்கள் 2014 நான் இதை எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக இது நான் போகிறோம்ல, என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சில நான் கூப்பிட விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் தீபக், அவரு நானும் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும்போது வரல. என்னடா வந்து வேற ஒரு டைரக்ஷன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன், அப்போது யாருமே வரல, நம்ம ஊரில் எந்த நடிகர்கள் யாருமே இல்லை. அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது. அப்போது என்னுடைய நண்பர் 2 பேர் நாங்கள் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் வந்து நடிகராக வந்து அதில் நடித்தார். அடுத்து வந்து நாங்கள் அடுத்த படம் வந்து அஞ்சல் திறன் படம் திருச்செங்கோட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம். அப்போது சில கலைஞர்களை எல்லாம் சேர்த்தணும். அதில் வந்து சேலத்தை சேர்ந்த ஹீரோ ஒருத்தர் உருவாக்கணும். அந்த இதில் வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும். அப்படிங்கிறப்போ அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார். இவங்கெல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி. என் கூடவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளாக வந்து போராட விடாமல் என் கூடவே இவங்க எப்பயுமே இருப்பாங்க. பாண்டு, ஜாலிமணி சார், அதாவது சினிமாக்காரங்க யார் வந்து ஹோட்டலில் அவர் ஒரு ஹோட்டல் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. சினிமாக்காரங்க யார் சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். சேலத்தில் வந்து சினிமாவை வந்து நேசிக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்றைக்கி சினிமாவை நோக்கி இருக்காங்க. எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்றைக்கி வெக்ஸாகி இன்றைக்கி வந்து ஊரில் இருக்கும்போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்கள நடிக்க வைக்கணுங்கிற என்னுடைய ஒரே ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து கிடாவிருந்து அதுக்கடுத்து வந்து உதய் சார், நல்ல நெருங்கிய நண்பர். இந்த படத்துடைய ஹீரோ அவர் தான். அவருக்கு எனக்கு இது 2வது படம். ஸோ ஏன்னா அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். எல்லா படங்கள்லையுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம். எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம். அடுத்து வந்து எனக்கு வந்து மாரா ராஜேந்திரன் சார், அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம், அதாவது கொரோனா டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சும்மா இருக்கோம். அப்படிங்கிறப்போ அடையாளம், அதாவது கவிஞர் செல்வராஜா சார், அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அந்த அடையாளம் மூலியமாக எனக்கு வந்து மாரா மூவிஸ் ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. சார் தமிழ் நான் என் ஊரில் படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, சேலத்தில் நம்ம படம் பண்ணோம். சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது. நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்தில் தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை என்கிட்ட கொடுத்தாரு. அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்தெழு அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎம் துரையானந்த் சார், அவர் இன்றைக்கி அந்த மேடையில் இல்லை. அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், தமிழ் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, 3 மணிக்கு நான் ஃப்ளைட் போட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு வர முடியல. ஏன் இது சொல்கிறேன்னா, எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பண்ண படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அடுத்த தயாரிப்பாளர்கள் டைரக்டருக்கு சண்டை ஆகிட்டு அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே தயாரிப்பாளரும் சரி டைரக்டர்னாலும் சரி ஒற்றுமையாக இருப்போம். எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அடுத்து ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. இறைவனில் ஆட்டம், இது வந்து படத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். இறைவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய
ஒரு சம்பவம், அதாவது நைட்டில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் ஓரியன்டான ஒரு ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான். நாங்கள் பண்ண படம் வந்து சென்சார் ஆகி அது சில காரணங்கள்னால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம். இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சேகரன் என்கிட்ட வந்தார் விழித்தல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அப்போது சேகரனா ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ, சரி இந்த இரவில் நாட்டம் கதை சொன்னால் இது ஓகே, இது நல்லா இருக்குது, இதை முடிச்சுட்டு ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடியானார். ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி. ஸோ எங்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது, இது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி. இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம். இது இன்னும் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நாமளே உருவாக்கிக்கிற போகிறோம். இதில் வந்து இந்த மாட்டலாம். ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் தம்பி எனக்கு வந்து சேலம் வந்தோடனே என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களாம் ஜெயிச்ச ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இரவினில் ஆட்டம் படத்தினுடைய தயாரிப்பாளர் அருமை தம்பி சேலம் சேகர் அவர்களே, தயாரிப்பாளரின் மனம் கோணாமல் ஆரம்பம் தொட்டு முடியும் வரை, படம் வெளியீடு வரை உடனிருந்து உதவி செய்கிற ஒப்பற்ற இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, என் அருமை தம்பி தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புச்செல்வன் அவர்களே, அற்புதமான இயக்குனர்கள். நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன். வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் 2 நாள் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க. வந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறோம். உதட்டிலிருந்து பேசி பழக்கம் கிடையாது. உதடு அசைவு தெரியுமே தவிர அந்த ஆழ் மனதிலிருந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று, தயாரிப்பாளரை காப்பாற்று, தயாரிப்பாளர் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குனரை காப்பாற்று. அப்புறம் நடிகர்களை காப்பாற்று. ஏன்னா நடிகர்களை காப்பாற்றா 4000 பேர் இருக்கான், நடிகர்களை காப்பாற்றா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை காப்பாற்றா இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து 2-3 படம் பார்த்தேன். அது நடித்த படத்தில் வந்து மேடையில் உட்காருது. ஒரு நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பில்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பேன். அது எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும். ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாமல், தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாமல் நடிகர்கள் இல்லை. இந்த தம்பி டாடா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ், நான் தம்பி இப்போ தான் பார்த்தேன். படம் இதுக்கு முன்னால் பார்த்தேன். ஏன்னா சாதாரணமாக அந்த ஒரு படம் பெரிய படம் ஆயிடுச்சு. சின்ன படம் பெரிய படம் பேசுகிறாங்களா? நான் அடிக்கடி பேசுகிற சப்ஜெக்ட். யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க. 5 கோடியில் ஒரு படம் தயாரித்து 50 கோடி வசூல் பண்ணது இல்லையா, அதுதான் பெரிய படம். 100 கோடியில் தயாரித்த 50 கோடி லாஸ்ன்றாம்பார். அது எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அது கேவலமான படம். படம் என்பது பணம் செலவு பண்ணுறதில் பெரிய பட்ஜெட் சரி அதில் இல்லை. சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர் அற்புதமாக வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கிற இயக்குனர்கள் கையில் இருக்கு. நான் அதனால தான் இயக்குனர்களே நீங்களும் வளரணும். எப்போ வளருவாங்க? தயாரிப்பாளரை காப்பாற்றிட்டா வளருவாங்க. தயாரிப்பாளர் போயிட்டார், ஆனால் இயக்குனர் பெருசாகிட்டாருன்னா அது வெற்றியே கிடையாது. அந்த ஒரு சைடில் உறுத்திக்கிட்டே இருக்கும். நாம் வளர்ந்துட்டோம், ஆனால் நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியல. இது நடிகர்கள்கிட்ட இருக்காது. நடிகைகிட்ட இருக்கவே இருக்காது. காசு எப்போ வரும்? டப்பிங் முன்னால் எவ்வளோ வாங்கிட்டு அவர் உருவிடலாம். அதாவது நான் முன்னால் சொல்லுவேன், கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க,
சேகர் சேலத்திலேருந்து வரும்போது பணத்தோட காரில் வர்றார். சென்னையில் படம் எடுக்கிறார். ஏதோ 4 தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்குறாரு. சரி, நம்பிக்கை இருக்குது, இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த படம் வெற்றி. முதல் படம் அஜித்தால் அல்ல, அந்த இயக்குனரால். அந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினார். படம் வெற்றி. அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கள்லாம், இயக்குனரை விட்டாங்க. இது இயற்கை. அஜித்துக்கு மட்டும் சொல்ல, எல்லா ஹீரோவுக்கும் சொல்கிறேன். ரஜினி சாரு பாலச்சந்தர்கிட்ட கிடைச்சார். பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது. எந்த டைரக்டர்கிட்ட ஏதோ ஒரு களிமண், இந்த களிமண்ணை அழகிய பொம்மையாவோ, அழகிய கடவுளாவோ, அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர். ஆக இங்கே எங்கள் தம்பிகள் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள். இந்த பேர் இதில் எனக்கு அதான் இது ஒரு சிறப்புமிக்க விழாவாக நான் கருதுகிறேன். மாரா ராஜேந்திரன், எல்ஜி ரவீந்திரன், சிஎம் துரையானந்த், கேஎஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார், அற்புதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம பாபு கணேஷ், தரணி ராஜேந்திரன், டென்னிஸ் மஞ்சுநாத், விநாயக் வரலன்னு நினைக்கிறேன். இந்த இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் நாம ஏன் போகணும்னு இல்லாமல் பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் மரியாதை கொடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று பொருள். அதான் எனக்கு வேணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம். அவங்க படுற பாடு இருக்க, இதில் சேகர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது. ஆனால் நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன். ஏன்னா சினிமாவின் கடவுளாக டிஆர் சுந்தரம், சேலம் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய டிஆர் சுந்தரம், கிங் ஆஃப் சினிமா. அவருக்கு இணைய யாரும் இல்லை, இன்னும் வரல. அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார், ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார். அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா? அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம். அவர் சேர் போட்டு உட்காந்தா எம்ஜிஆர் கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் உட்காருவாங்களாம். சந்திரபாபு ஒண்டி தான் ஈக்குவலாக உட்காருவாராம். ஏன்னா சந்திரபாபு திமிர் அதிகம். அந்த திறமைசாலியை மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மதித்தார், திறமையை மதித்தார். அதனால ஈக்குவலாக எல்லாருமே மதிப்பார். எல்லாருமே அவரை கடவுளாக நினச்சாங்க. சினிமா உலகுக்கு கொண்டு போனது எல்லிஸ் டங்கன், ஒரு ஃபாரின் டைரக்டரை கொண்டு வந்து சேலத்தில் இயக்க வைத்தவர். அது ஒரு வரலாறு, மறந்து போச்சு. இன்னைக்கு என் தம்பி சேகரும் தமிழ்ச்செல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும். ஒரு 6 படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரித்து கொடுத்துருக்காருன்னா, ரிலீஸ் வரைக்கும் கூட இருக்காருன்னா, இப்படிப்பட்ட இயக்குனர்லாம் எங்களுக்கு வேணும். நீ என்ன ஒன்றா சில இயக்குனர்களுக்கு தலைகணை ஏறிடு தம்பி. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கட் சொல்கிறதுக்கு முன்னால், கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் காலில் விடுறாங்க. சிலர் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு டைரக்டரான தலையில் கனம் ஏறிடுது. ப்ரொடியூசர் ஏதோ வேலைக்கார மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களாம் உருப்படாமல் போகிறாங்க. ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்காரு, இந்த படம் திரும்பி அவர் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார். இங்கே பாருங்க, ராஜேந்திரன் காயம் படம் தம்பியை வச்சு எடுத்திருக்கார். அதில் காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பட்டிருப்பார், கொஞ்சம் பட்டிருப்பார். ஆனாலும் இந்த தம்பியை வச்சு நாம் அடுத்து படம் பண்ண போகிறேன்றார், அனௌன்ஸ் பண்ணுறார். இன்னைக்கு இந்த சேலம் சேகர் தயாரிப்பாருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னு ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறார்.
அந்த மனம் வாழ்க, நல்ல மனம் வாழ்க. நான் இவங்களெல்லாம் பாராட்டுறது தான் என் வேலை. எல்லாரும் நல்லா இருக்கணும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்கும். பெரிய ஹீரோக்களால் இந்த சினிமா வாழலை, பெரிய ப்ரொடியூசரால் இந்த சினிமா வாழலை. அவங்க வருஷத்துக்கு 32 படம் இல்லை 35 படம் தான் எடுக்கிறாங்க, எல்லா ஹீரோ பெரிய ஹீரோ வச்சு. ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் 200 படத்துக்கு மேலே எடுக்கிறாங்க வருஷத்துக்கு. அப்படின்னா நாங்கள் எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம். ஆனால் பெரிய தம்பி சொன்னாங்களே கணேஷ், சேலத்தில் படம் எடுங்க, நீ பிறந்த ஊரில் எடுத்து அங்கே இருக்க இளைஞர்களை உருவாக்கு, அப்படி நல்ல மனசோடு சொன்னீங்களே. இப்போ இங்கே இருக்கிற ஹீரோவுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா? தன்னை வாழ வைத்த சினிமா சென்னை. பொன்னியின் செல்வம் படுத்து ஹைதராபாத்தில் போய் 2 வருஷம் எடுக்கிறான் செட்டை போட்டு. ஆனால் பணம் யார் பணம்? தமிழ் பணம், தமிழர்களின் முதலீடு. பாம்பே போய் ரஜினி படம் 2 படம் பாம்பே. தொழிலாளி யார் அங்க? முதலீடு யாருது? சென்னை, தமிழ்நாடு. படம் ரிலீஸ் ஆனால் கொட்ட வேண்டியது தமிழ் படம். ஆனால் நீ வேலை கொடுக்கறது பூரா ஹைதராபாத், பாம்பே. ஆனால் இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்லை, பெரிய டைரக்டருக்கு இல்லை. இதை யார் செய்யணும்? பெரிய டைரக்டர் அண்ட் ஹீரோ 2 பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை. நான் சொல்கிறது, கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க, கதைக்கு போங்க. ஹைதராபாத்தில் அங்கே லொக்கேஷன் இருக்குது, அந்த கதைக்கு தேவைன்னா போங்க. என்ன 20% 25% இருக்குமா? இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின், ஒரு படம் விடாமுயற்சி. ஒருவேளை ஃபாரினாக இருக்கலாம், தப்பு இல்லை, நம்ம அதை தப்பு சொல்லலை. இந்த கதைக்கு என்ன வேணும், எந்த லொக்கேஷன் வேணும், அதுக்கு மட்டும் போங்க. மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம். மணிரத்னம் படம் இல்லை முதல்ல, அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம். அதில் பாம்பேயில் தாராவியில் தமிழர்கள் பகுதி நடக்கிறது. ஃபுல் செட் எங்கே போட்டார் தெரியுமா? வீனஸ் காலனியில். வீனஸ் காலனியில் போட்டு மொத்த படம் 70-80% இங்கே எடுத்துட்டு 20% தான் பாம்பே. நல்லது, அது தப்பு இல்லை. என் தொழிலாளியை இதை நம்பி இருக்க தொழிலாளி யார் காப்பாற்றுறது? நீங்கள் யாரோ பணம் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா, ஜாலி பண்ணுறதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம், தமிழகம் என்ன ஆகுது? அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன். ஆகவே நான் ஹீரோக்களையும் பெரிய இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வது, கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க, மீதெல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும். இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார். 140 ஏக்கரில் பூந்தமல்லியில் 500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு. அது எங்கள் ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம். போய் பூந்தமல்லியில் போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பண செலவுகள் கம்மி. அதனால் ஹைதராபாத் அப்படி என்ன அங்கே லொக்கேஷன் அதெல்லாம் உருவாக்குவாங்க, இங்கே இருக்கும். அதனால் தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள், அற்புதமான கதை களத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம், தமிழ் தொழிலாளர்களை காப்போம், தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும், தமிழ் தயாரிப்பாளர்கள், சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும். திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள், எங்கள் ராஜேந்திரனை போல. பாருங்க, அனௌன்ஸ் பண்ணார் காயம், இப்போ எடுக்க போகிறேன். அதனால இரவினில் ஆட்டம் பார் அல்ல, பார், பிஏஆர், பார். டாஸ்மாக் கடையில் ஒவ்வொன்றுலையும் பார் இருக்கு இல்லையா? இரவினில் பார், அதை போய் பார். இந்த டாஸ்மாக் கடையிலனா இப்படி அக்கிரமம் நடக்க போகிறதில்ல, குடும்பங்கள் அழிய போகிறதில்ல, தாலிகள் அறுக்கப்பட போகிறதில்ல. எத்தனை கொடுமைகள்! எனக்கு என்னன்னா,
உலகிலேயே பண்பாடு மிக்க நகரம் தமிழ்நாடு. பண்பாடு கலாச்சாரத்தில் சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 25% பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கேவலமான செய்தி என் உள்ளத்தை உலுக்குகிறது. இதில் ஒரு பொண்ணு போதை வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறது. நடப்பதை சொன்னார்கள், இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள். பதை எப்பவுமே சில நடக்கிறத சொல்லி இதனால் என்ன தவறு என்று சொல்லுவதுதான் படம். அதை தம்பி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் பெற்றோர்களையும் பெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன், குழந்தைகளை கண்காணியுங்கள், அதில் குறிப்பாக பெண்களை கண்காணியுங்கள். இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டுவிட்டார்கள், இளைஞர்களும். ஒரு கவிஞன் எழுதினான், செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை, செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார். அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார். ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு 4 பேர், 4 பேர் கையிலும் செல் இருக்கு. 4 செல்ல ரிங் அடிக்குது. அப்பா பெட்ரூமுக்கு ஓடுறாரு, அம்மா சமையல் ரூம் ஓடுறாங்க, பொண்ணு மாடிக்கு போகுது, பையன் தெருவுக்கு போகிறான். இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதான், அவன் பேசுறது இவங்களுக்கு தெரியக்கூடாதான். எப்படி உருப்படும் குடும்பம்? குடும்பம் உருப்படலைன்னாக்கா நாடு போச்சு. அதாவது மனைவி சமையல் ரூமில் இருக்கா, அங்கேருந்து ஒரு 50 அடியில் பெட்ரூம் இருக்குது. புருஷன் பெட்ரூமில் ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் போட்டு மனைவியை கூப்பிட்றாரு. ஃபோன் போட்டால் ஃபோனில் என்ன வருது? நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார். கிட்ட தான் ஒரு 100 அடி வெளியே இருக்கார். ரைட், கட் பண்ணான். மறுபடியும் போட்டான், நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார். இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தாங்களா, இப்போ வேறொருவன். அப்போ புருஷன் என்ன நினைப்பான்? என்னடா அது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு. இந்த காமெடிக்காக சொன்னேன். ஆக அப்படி செல்போன் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுச்சு. இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும். நாடு மிகவும் கெட்டுவிட்டது. ஆகவே இரவினில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றி பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன். அதை இயக்கிய அருமை தம்பி தமிழ்ச்செல்வனை வாழ்த்துகிறேன். வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குநர்களையும், வளரும் நாளைய இயக்குநர்கள் நீங்கள். ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும். வினோத் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும். உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.